ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு சமோசா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணல. அப்புறம் சமோசானாவே நம்ம உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணோம். அதுவும் யூஸ் பண்ணல. அப்போ என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே இந்த சமோசாவில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்க்காம வந்து பட்டாணி தாங்க சேர்த்துருக்கிறேன். பட்டாணி பார்த்தீங்கன்னா, ஃபுல் கப் ஆஃப் வந்து புரோட்டீன் தாங்க இருக்குது. ஸோ புரதச்சத்து நிறைந்த சமோசா தாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கப் சமோசாவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காது. ஒரு இரும்பு வானொலி எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம பூண்டு, உரிச்சு வச்ச பூண்டு, நான் 2 பூண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சமோசா ஸ்டஃபிங்லேயே வந்து வெங்காயம் முக்கிய பங்கு வகிக்குது. இது நல்லா வந்து பாருங்கள், இது மாதிரி வந்து ரோஸ் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைத்து வைத்த பட்டாணி விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி விழுதை சேர்க்கும் போது நம்ம குறைச்ச தீயில் வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். இப்போ வந்து பட்டாணியோடு சேர்த்து எல்லா மசாலாவையும் வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லேசான தீயில் வந்து நம்ம இதை வேக வச்சிடலாம். ஏற்கனவே பட்டாணி வந்து நம்ம விழுத அரைச்சி வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும். இப்போ மசாலாவோட நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃப்பை தனியாக வச்சிடலாம். இப்போ மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் வந்து கோதுமாவை ஆட் பண்ணுறேன். மைதா மாவு இதை சேர்க்கலை. இது வந்து சம்பா கோதுமை, ரொம்ப ஹெல்த்தியானது. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் சீரகத்தை கொஞ்சம் இது மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லா வந்து ரொம்ப நைஸாக பேசணும்னு தேவையில்லை. நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. நைஸாக பேசணும்னா நீங்கள் வந்து ஆனியன் சமோசா தான் அது மாதிரி போடணும். இதுக்கு வந்து நல்லா தடிமனாக இருக்கணும். பாருங்கள், தொட்டு பார்த்தா நல்லா கடினமாக இருக்கணும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 5 நிமிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவை வந்து இது மாதிரி ஒரு கொஞ்சம் மாவு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா வந்து ரொம்ப நைஸாக தேய்க்காதீங்க, தடிமான அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சமோசாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நடுவில் ஒரு கத்தி போட்டு இதை வந்து 2 பகுதியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதில் ஸ்டஃப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒன்று இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கேப் வடிவத்தில் வந்துருச்சு. இப்போ இதில் தான் நம்ம ஸ்டஃப் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சேர்த்து வைத்த ஸ்டஃப் இதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இப்போ உள்ளே வச்சு இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி மடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி இந்த நேரத்தில் வரணும். இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான். சூப்பராக நம்மளுக்கு சமோசா ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ஹெல்த்தியான சமோசா. இதில் நம்ம மைதா மாவு, உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை